taxi, sir, taxi, sir, sir, taxi, No. taxi, sir, टैक्सी साहब टैक्सी साहब taxi. टैक्सी सर टैक्सी कहाँ जाने सर मेरी टैक्सी में चलो सर விஸ்வா போலாமா நீங்கள் சித்தப்பா அனுப்பிச்சார் வாங்க எங்கள் அப்பா தான் பிஸியாக இருப்பாருன்னு நினச்சேன். சித்தப்பா கூட பிஸியாக இருக்காரு. சாரி அங்கிள். தட்ஸ் ஆல் ரைட். என்ன வண்டி அமைச்சவர் ஏசி வண்டி அமைச்சிருக்கலாம். அப்பா, திஸ் இஸ் இந்தியா. ம் வீடு இங்கே தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. வா விஸ்வா. போலீஸ் ஒன்றும் பார்க்கல. இல்லைண்ணே. ராஜு டிரைவர்கிட்ட கண்ணை வாங்கிக்க. என்ன நடக்குதுங்க? இவங்களாம் யாரு? உன் மனசில் 1000 கேள்வி இருக்கும். அதுக்கெல்லாம் அப்பா பதில் சொல்வார். அப்பா எங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்பாவை பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. அண்ணா எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. நீ வர்றேங்கிற தகவல் அவருக்கு போயிருக்கும். அவர் அவனை கூப்பிடுவார். என்ன விஸ்வா, என்ன இதெல்லாம்? உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் சொன்ன. உங்கள் அப்பா யார்? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? ஏதோ பிஸ்னஸ்ன்னு தான் சொன்னார். தமிழ்காரருக்கு மும்பையில் என்ன பிஸ்னஸ்? பிஸ்னஸ்மேன் தான் இந்த மாதிரி போலீஸ்க்கு மறைஞ்சு வாழ்வாங்களா? அங்கிள், உங்கள் அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அப்பா, இங்கே பாரு மீரா, காதலிக்கிற தப்பு இல்லை. ஆனால் நீ காதலிக்கிற பையன் யார், அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மீரா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நானும் உங்களை மாதிரி தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு. அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். வாங்க. உன்னை மட்டும் வாங்க உள்ளே போங்க. சாய் இல்லை, உட்காருங்க. போகலாமா? வாங்க போலாம். आधा किलो चक्कर देना. அப்பா மேலே தான் போங்க. நான் தேடி வர்றது நீங்களாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பொய்யா இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்துட்டேன்ப்பா, உங்கள் உண்மையான முகத்தை பார்த்துட்டேன். இதையெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமாக என்ன இங்கே. நீங்கள் யார்? என்ன தப்பு பண்ணுறீங்க? அம்மா விழுந்து என்ன பிரிஞ்சு யாருக்காக இப்படி வாழ்கிறீங்க? சொல்லுங்கப்பா.
இவங்களுக்காகத்தான். உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக. இவனுக்கு நீங்க இருக்கீங்க. அந்த ஜனங்களுக்கு என் வாழ்க்கையில் இவளுக்கு ஒரு நல்ல தலைவனாகவும் உனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் முடிவு உன் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாளாக உன்னை விட்டு பிரிஞ்சு. அப்புறம் இந்த மாதிரி மறைஞ்சு நான் ஒன்றும் புத்தனோ காந்தியோ இல்லை. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என் மனசுக்கு எது நல்லதுன்னு போட்டுச்சோ அதைத்தான் நான் பண்ணேன். சரியா தவறானெல்லாம் யோசிச்சதில்லை. அப்படி நான் பண்ண ஒன்று தான் இப்போ வளர்ந்த மரமா நிற்குது. வணக்கம்ண்ணா.